ಹುಟ್ಟುವ ಭೀತಿ ಹೊಂದುವ ಭೀತಿ ವಿಠ್ಠಲನಂಗ್ರಿಯ ನೆನೆಯದವರಿಗೆ, ಕಾಲನ ಭೀತಿ ಕರ್ಮದ ಭೀತಿ ಗೋಪಾಲನ ದಾಸನಾಗದವನಿಗೆ, ಅರಿಷಡ್ವರ್ಗದ ಮಹಾಭೀತಿ ಶ್ರೀ ಹರಿನಾಮವನ್ನು ಉಚ್ಚರಿಸದವಗೆ, ಹಲವು ಮಾತಿನ್ನೇನು ಹಲವು ಭೀತಿ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲನ್ನ ಪೂಜಿಸದವಗೆ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 266வது எபிசோட். இந்த தடவை என்ன எடுத்துருக்கோம்னாக்கா, கருணிசோ ரங்கா கருணிசோ அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான பாடல். அதாவது எப்படி ஒரு சரணாகத தத்துவத்தை புரந்தரதாசர் கொண்டு வருகிறார்கள், எப்படி தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு பாட்டுன்னு சொன்னால் இந்த கருணிசோ ரங்கா கருணிசோ. அவங்கெல்லாம் அப்ரோக்ஷ ஞானிகள், டிமாண்ட் பண்ணி கூட வாங்கலாம், அவர் டிமாண்டும் பண்ணுவார். ஆனால் அட் த சேம் டைம் ஒரு கம்பேரிசன் காமிச்சு அவங்களுக்கெல்லாம் பண்ணியப்பா எனக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன பண்ணுறாரு, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வராரு. நார்மலாக அவன் என்ன உனக்கு அக்கா பையனா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு தாசர்கள் பண்ணியிருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்றன்னு வாதாடி இருக்கிறார்கள். இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணாங்க, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. எனக்கு நீ அருள்னுன்னா ஒன்று தான் குவாலிஃபிகேஷன், என்ன அது உன்னுடைய கருணை தான். எனக்கு வேறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றால் என்னிடம் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. நான் சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது. ருக்குமாங்க தான் அவன் ஏதோ ஒரு பண்ணார், அந்த கருடன் அவருக்கு ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது, அந்த தேவகி அவளுக்கு ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது, ஒரு தகுதி இருந்தது. அவர்களுக்கு நீ அருள் புரிந்தாய், என்கிட்ட எந்த தகுதியுமே இல்லைப்பா, எனக்கு நீ அருள் புரியணும்னு வச்சுக்கோ, ஒன்று தான், என்னது அது உன்னுடைய கருணை தான். ஏதோ கருணை காமிச்சு அந்த மாதிரி தயவு புரிஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை இறைஞ்சுகிறார். அவர் அப்படியே சரணாகதி அடைகிறார். பாருப்பா, இவங்கள மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது, இவங்கள மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது, அவங்களெல்லாம் பெரியவங்க, நான் ஒரு சாதாரணமான ஆள், எனக்கு நீ அருள் புரிய வேண்டுமானால் என்ன பண்ணணும், நீ கருணை காட்ட வேண்டும், அவ்வளோதான். நீ எதுவும் நான் உங்ககிட்டலாம் டிமாண்ட்லாம் பண்ண நிலமையில் நான் இல்லை. என்கிட்ட பெருசாக குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, தகுதி ஒன்றும் இல்லை, யோகிதை இல்லை. உன்ட்ட எனக்கு நீ கண்டிதான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுக்கு என்ன பெரிய தபசீரனும் கிடையாது, எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இல்லை. நான் என்னோட இது என்ன தாசத்துவம் தான், நான் உன்னுடைய சரணாகதி அடைகிறேன். நீ எனக்கு எப்படி பண்ணணும், கருணை செய்து என்னை உத்தாரம் செய்ய வேண்டும், உன்னுடைய கருணையினால் என்னை உத்தாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுதான் இந்த பாடல், கருணிசோ ரங்கா கருணிசோன்ட்டு. இந்த பாடலை பெங்களூரிலிருந்து ராஜேந்திர கர்நாடகி அப்படிங்கிற ஒரு படக்கார். இவர் ஹிந்துஸ்தானி இசையிலே நல்ல புலமை பெற்றவர், கற்றுக்கொண்டிருக்கிறார், நன்றாக பாடக்கூடிய ஒரு சிண்டிகேட் வங்கியிலே அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப நல்லா பாடுவார். நம்ம பீம்சேன் ஜோஷி ஸ்டைலில் பாடலாம் பாடுவார். அதனால் இந்த பாட்டை அவர் தான் பாடி கொடுத்துருக்காரு. அவர் இங்கே இல்லை, ஆக்சுவலி யூஎஸில் இருக்கார். பட் இருந்தாலும் அவருக்கு தாய்மொழி மராட்டி, அவருக்கு அவ்வளோவா கன்னடம் தெரியாது. இருந்தாலும் நம்ம சேனலுக்காக கன்னடத்தை கற்றுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் நம்மளுக்காக பாடி கொடுத்துருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நன்றாக பாடியிருந்தார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரு ராஜேந்திர கர்நாடகி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போது திரு ராஜேந்திர கர்நாடகி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். கருணிசோ ரங்கா கருணிசோ கிருஷ்ணா கருணிசோ ரங்கா கருணிசோ ಕರುಣಿಸೋ ರಂಗಾ ಕರುಣಿಸೋ ಹಗಲು ಇರಳು ನಿನ್ನ ಹಗಲು ಇರಳು ನಿನ್ನ ಸ್ಮರಣೆ ಮರೆಯದಂತೆ ಕರುಣಿಸೋ ರಂಗಾ ಕರುಣಿಸೋ ಕರುಣಿಸೋ ರಂಗಾ ಕರುಣಿಸೋ ರುಕುಮಾಂಗದನಂತೆ ವ್ರತವನ ನರಿಯೇ ರುಕುಮಾಂಗದನಂತೆ ವ್ರತವನ ನರಿಯೇ ಶುಕಮುನಿಯಂತೆ ಸ್ತುತಿಸಲು ಅರಿಯೇ ಬಕವೈರಿಯಂತೆ ಧ್ಯಾನವ ಮಾಡನರಿಯೇ ಬಕವೈರಿಯಂತೆ ಧ್ಯಾನವ ಮಾಡನರಿಯೇ ದೇವಕಿಯಂತೆ ಮುದ್ದಿಸಲು ಅರಿಯೇ ಕೃಷ್ಣ ಕರುಣಿಸೋ ರಂಗಾ
ಕರುಣಿಸೋ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಗರುಡ ನಂದದಿ ಪೊತ್ತು ತಿರುಗಲರಿಯೇ ಗರುಡ ನಂದದಿ ಪೊತ್ತು ತಿರುಗಲು ಅರಿಯೇ ಕರಿಯಲು ಅರಿಯೇ ಕರಿರಾಜನಂತೆ ವರ ಕಪಿಯಂತೆ ದಾಸ್ಯವ ಮಾಡಲರಿಯೇ ವರ ಕಪಿಯಂತೆ ದಾಸ್ಯವ ಮಾಡಲರಿಯೇ ಸಿರಿಯಂತೆ ನೆನೆದು ಮೋಹಿಸಲು ಅರಿಯೇ ಕೃಷ್ಣ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಬಲಿಯಂತೆ ದಾನವ ಕೊಡಲು ಅರಿಯೇ ಬಲಿಯಂತೆ ದಾನವ ಕೊಡಲು ಅರಿಯೇ ಭಕ್ತಿ ಚೆಲುವ ನರಿಯೇ ಪ್ರಹ್ಲಾದನಂತೆ ವರಿಸಲು ಅರಿಯೇ ಅರ್ಜುನನಂತೆ ಸಖನಾಗಿ ಬಲಿಸಲು ಅರಿಯೇ ಅರ್ಜುನನಂತೆ ಸಖನಾಗಿ ಸಲಹೋ ದೇವರ ದೇವ ಸಲಹೋ 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 ದೇವರ ದೇವ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಕೃಷ್ಣ ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ திரு ராஜேந்திர கர்நாடிகி அவர்கள் இந்துஸ்தானி ஸ்டைலில் இந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடியிருந்தார். அந்த தாளத்தோட அந்த இதோட பாவத்தோட கன்னடம் தெரியாவிட்டாலும் அதை புரிந்து கொண்டு மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ಕರುಣಿಸೋ ರಂಗ ಕರುಣಿಸೋ ಕೃಷ್ಣ ಕರುಣಿಸೋ ಹಗಲು இருಳು ನಿನ್ನ ಸ್ಮರಣೆ ಮರೆಯದಂತೆ ಕರುಣಿಸೋ. அவர் வேற ஒன்றும் பெருசாக கேட்டுடல, இவ்வளவெல்லாம் பணிஞ்சு இதாகி கேட்குறாரு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மட்டும் பண்ணுறியப்பா எனக்கு பண்ணுறியப்பான்னு. அவர் என்ன பெருசாக காசு கேட்கல, பணம் கேட்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் புரந்தரதாசர் எத்தனையோ நவகோடி நாராயணா இருந்தவர். அவர் அந்த காலத்திலேயே 9 கோடிகளுக்கு அடிப்படையாக இருந்தவர். அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தவர். அவருக்கு அதெல்லாம் வேணாம். அவர் என்ன கேட்குறாரு பாருங்களேன். ஹகலு இருளு நின்ன ஸ்மரண மரியாதந்தே கருணிசோ, அவ்வளோதான் கேட்குறாரு. எனக்கு ராத்திரி ஆகட்டும் பகலாகட்டும் எந்த நேரமாகட்டும் உன்னுடைய அந்த நினைப்பு இருக்கிறது பாரு, அதன் மகனை விட்டு ஐயோ புழுவாய் பிறக்கிலும் புண்ணியா உன்னடி மறவாதிருக்க வர வேண்டும் அப்படின்றார் இல்லையா. அது மாதிரி புழுவா பிறந்தா கூட எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போட்டோம், ஆனால் உன்னுடைய திருவடியோட நினைப்பு இருக்கும், அது மட்டும் மறக்காமல் இருக்கணும்னு என்றார் திருஞான சம்பந்தர். அது மாதிரி ஒரு சொல்றாரு பாருங்க. ஹகலு இருளு நின்ன ஸ்மரணே மரியாதந்தே, எந்த நேரமும் உன்னுடைய ஸ்மரணையே எனக்கு வேண்டும். வேற ஒன்றுமே கேட்கல, நான் காசு கேட்கல, பணம் கேட்கல, அது கேட்கல, பையன் நல்லா இருக்கணும், அது ஒன்றுமே கேட்கல. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு தூக்கி போட்டு வந்திருக்காரு. அவர் கேட்கறதெல்லாம் ஒன்று, எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உன்னுடைய ஸ்மரணை ஒன்றை என் மகனிலிருந்து அகலாது இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அது ஹகலு இருளு நின்னா ஸ்மரணை மரியாதந்தே கருணிசோ, இதுக்கு நீ கருணை புரிய வேண்டும். எப்போவுமே இறைவனுடைய மனது இருந்தால்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். நாம் எல்லாம் நாமளே செஞ்சிருவோம்னு நினைக்கிறோம்னா முடியாது. நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு அவனுடைய கருணை நம்ம மேல் இருக்க வேண்டும். அவன் செய்கிறான், அவ்வளோதான். நம்மை செய்விக்கிறான், அவ்வளோதான். நம்ம மேலே கருணை இருந்ததுன்னா நல்லது பண்ணுறான், இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிறான், அவ்வளோதான். ஸோ அந்த கருணை எனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய நினைப்பு என் மனதை விட்டு அகலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வென்றாரு. அதுதான் இந்த பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அது மாதிரி என்னால் பண்ண முடியல.
இந்த ஸ்டைல் என்னென்னா யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு இந்த தாசர்களுடைய ஸ்டைலு என்னென்னா நமக்கு இந்த புராண கதைகளை வந்து திருப்ப கொண்டு வந்து ஞாபகப்படுத்துவது. பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு லைனில் அந்த புராண கதைகளை நமக்கு கொண்டு வந்து நினைவூட்டி அந்த இறைவனுடைய சிந்தையை நமது மனதிலே கொண்டு வருவார்கள். அதுதான் ஒரு லைன் தான் கொண்டு வருவாங்க, நம்மளுக்கு அது ஞாபகம் வரும். அந்த ஸ்டைலில் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ணுற யோகிதை எனக்கு இல்லை. அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. இருந்தாலும் உன்னுடைய நினைவு அகதாது இருக்க எனக்கு நீ கருணை புரிய வேண்டுமப்பா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க பாருங்க. சொல்றாரு பாருங்க. ருக்குமாங்கதனந்தே விரதவ நான் அறிய. ருக்குமாங்கதான் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வம்சத்திலே வந்த ஒரு மன்னன். அவங்க என்னன்னா ஏகாதசி விரதம் பண்ணுவதிலே மிகச்சிறந்தவனாக திகழ்ந்தான். அதாவது எப்படி பண்ணான்னாக்கா தன்னுடைய நாட்டிலே ஒரு சட்டமே ஏற்றி விட்டான். எல்லோருடைய வீட்டிலும் நிச்சயமாக ஏகாதசி விரதம் செய்ய வேண்டும், யாரும் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அது ராஜ ஆக்ஞை, அது அரச கட்டளை. ஈவன் பசுக்களுக்கு கூட அன்னைக்கு புல்லு கிடையாது, யாருமே சாப்பிடக்கூடாது, எல்லாம் ஏகாதசி விரதம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிறப்பித்து அதுக்கப்புறம் அந்த நாட்டில் எல்லாரும் ஏகாதசி விரதம் செய்ய ஆரம்பிச்சு அது பக்கத்து நாட்டுக்கும் பிறகு அப்படி பரவிடுச்சு. ஸோ எல்லோரும் அந்த நாட்டிலே ஏகாதசி விரதத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இவனும் விடாமல் ஏகாதசி விரதத்தை செய்து கொண்டிருந்தான். உபவாசம் இருப்பான், எல்லா ஏகாதசியும் உபவாசம் இருப்பான். இவனுடைய மகனும் தர்மாங்கதன் பேர், அவனும் வந்து ஏகாதசி செய்து கொண்டிருந்தால் இவனுடைய மனைவி அவளும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தால். நாட்டிலே இருக்கிற எல்லாரும் சத்யாவளின் பேர் அவர் மனைவி பேர், அவளும் கடைபிடித்துக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவன் காற்றுக்கு வேட்டையாட செல்கிறான். மந்தார மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மந்தார மலையில் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு அப்சரையை பார்க்குறான். இது என்ன பின்னணி கதைன்னாக்கா, இவர் நாட்டிலே எல்லோரும் ஏகாதசி விரதத்தை செய்கிறார்கள், பக்கத்து நாட்டெலாம் பரவிடுச்சு. ஸோ எல்லாருமே முக்தி அடைய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது யமதர்மராஜனுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. இப்போ யாருமே இங்கே யமலோகத்துக்கே வரமாட்டாங்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கவலை வந்துருச்சு. அவன் என்ன பண்ணான், பிரம்மனை போய் கேட்டான், ஏன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்களே யமலோகத்துக்கு வர்றவர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அங்கே ருக்மாங்கதன் ஒரு ராஜா இருக்கான், அவன் வந்து எல்லாரையும் ஏகாதசி விரதம் பண்ண வைக்கிறான். அது இல்லாத அது அப்படியே பரவி எல்லாரும் நாட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க, பக்கத்து நாட்டிலே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாருமே அந்த இறைவனின் திருவடி அடைகிறார்கள், யாருக்குமே நரகமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் நான் இன்னும் அவனுக்கு என்ன இப்படி இருந்தால் எப்படி, அவ்வளவு பெரிய ஏகாதசி விரதம் பண்ணுறவனா, அவன் அவ்வளவு வைராக்கியமான ஆளா அப்படின்னு கேட்குறான். நிச்சயமாக இல்லை, நான் வந்து அவர் சோதித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அப்புறமா அதுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அப்சரஸ் கன்னிகையை அவர் சிருஷ்டிக்கிறார். ஒரு நல்ல அப்சரஸ்வதியை சிருஷ்டிக்கிறார். பேர் வந்து மோகினின்னு பேசுகிறார். அந்த மோகினி வேற, திருமால் எடுத்த அவதார மோகினி கிடையாது, இது வேற அப்சரஸ். இவர் இந்த அப்சரஸை அவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிச்சு என்ன பண்ணுறாரு, அங்கே ருக்மாங்கதனுடைய நாட்டுக்கு வர்றார். அவன் ஒரு தடவை காட்டுக்கு வேட்டை போய் கொண்டிருக்கலாம் சொன்ன இல்லையா, அவள் காட்டுக்கு வேட்டைக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்போ அந்த காட்டிலே அவளை சந்திக்கிறான். அவளை மோகித்து விட்டான். அவர்கிட்ட போய் கேட்குறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிற, ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்கும் ஒன்றும் அபியங்கம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ஏதாவது ஒரு தடவை ஒன்று நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதை நீ கண்டிப்பாக ஒத்துக்கணும், அதுக்கு மறுக்கவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கணும், அப்படின்னா ஒத்துக்கிறாங்களா. ஸோ இவனும் அந்த நேரத்தில் அந்த மோகத்தில் ஒத்துக்கிறான், வாக்கு கொடுத்துக்கிறான், நீ சொன்னேன்னா அதை நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்றான். ஸோ இவருடைய வாழ்க்கை 8 வருடங்கள் நன்றாக நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் என்ன வந்ததுன்னா பிரமோதினி ஏகாதசி வருகிறது. அப்போ இவன் ஏகாதசி வந்தால் தான் இவர் எப்போவுமே ஆரம்பிச்சிடுவார். ஏகாதசிக்கு விரதத்துக்கெல்லாம் எல்லாம் இது பண்ணும்போது அதை சொல்ல, இல்லை இந்த முறை நீ இந்த பிரமோதினி ஏகாதசியை கடைபிடிக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய ஒரே வாக்கு. நான் கேட்டேன் இல்லையா, நீ வந்து படைப்பிடிக்கூடாது, இப்போ இதை நீ ஒத்துக்கணுன்றான். அவனு சொல்ல, என்ன செஞ்சாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இதை மட்டும் நான் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி கிடையாது, எல்லாரையும் கூட்டுறாவ பெரியவங்களாம் கூட இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தார், இந்த வாக்கை தவறுகிறார், இதுக்கு ஏதோ ஒரு பாயாச்சத்தை பண்ண சொல்லுங்கள் அப்படின்றான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சரி இது இந்த வாக்கு என்ன வேறு ஏதாவது கேள்வி நான் தந்துடுறேன், இதுக்கு பதிலாக ஏதாவது சொல்லுண்ணா. அப்படியா, சரி உன் பையனோட தர்மாங்கதன் இருக்கா இல்லையா, அவனோட உயிரை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நீ ஒன்றா சொன்ன வாக்கை காப்பாற்றணும், ஒன்றா அது செய், இல்லை இது செய்யின்றாங்க. அப்போ அவருடைய மனைவி சந்தியாவளின்னு சொல்கிறாரு, நீங்கள் ஏகாதசி விரதம் மட்டும் கைவிடாதீங்க, என்ன மகனை தானே கொடுக்கணும், கொடுத்துருவான்றான். தர்மாங்கதன் அவரோட பையன், அவனும் வரான், அப்பா நம்ம ஏகாதசி விரதத்தை மட்டும் கைவிடக்கூடாது, என்னோடய உயிர் தானே போகுது, போனால் போகட்டும், எனக்கு நிச்சயமாக மோட்சம் தான் கிடைக்கும், அதனால் நான் என் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன்
அதனால் நீங்கள் ஏகாதசி விரதத்தை கைவிடாதீர்கள், இதையே பண்ணுங்கன்றான். அவனும் ஓகே ஏகாதசி விரதத்தை விட நான் மகனையே பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து மகனை பலி கொடுக்க போகிறான். அந்த நேரத்தில் இவர் விஷ்ணு அங்கே தோன்றி அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் எல்லோருக்கும் மோட்சத்தை அளிக்கிறார். அதுதான் ருக்குமாங்கதன் வந்து விடாமல் ஏகாதசி. அது மாதிரி என்னால் ஏகாதசி விரதத்தில் கடுமையாக செய்ய முடியுமான்னா தெரியலப்பா, எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு யோகிதான எனக்கு தெரியாது. ஆச்சா, சுகமுனியந்த ஸ்துதிசலு அறியே, உன்னை ஸ்துதி செய்வது. அந்த சுகமுனி இருக்கிறார் இல்லையா, வியாசருடைய மகன், அவர் என்ன பண்ணாரு, அந்த பாகவதத்தை எல்லோருக்கும் சொல்கிறார். எப்பொழுதும் அந்த பகவானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அதை துதித்து கொண்டே இருக்கிறார். அது போல முடியுமானா அது மாதிரி என்னால் முடியாது. இப்போ நான் சாதாரணமாக ஆளு. பகவைரியந்தே தியானம மாடலறியே, அதாவது அந்த ஸ்ரீஹரி ராமனாக அவதரித்த பொழுது அவருக்கு ஆஞ்சநேய அந்த வாயு பகவான் இருக்காலே முக்கிய பிராணர், அவர் வாயு பகவானாக அவதரித்து அந்த ராமனின் சேவையை செய்கிறார். அவனே மறுபடியும் கிருஷ்ணனாக அவதரிக்கும் பொழுது அந்த வாயுவே மறுபடியும் பீமசேனனாக அவதாரம் எடுத்து அந்த கிருஷ்ணனின் சேவை செய்கிறார். அப்போ பீமசேனனாக அவர் அவதாரம் எடுத்த பொழுது எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய தியானத்திலே இருப்பாராம். கிருஷ்ண நாம தியானம் செய்து கொண்டே இருப்பாராம், இடைவிடாது. அவர் என்ன வேணா சண்டை போடட்டும், என்ன வேணா பண்ணட்டும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் இடைவிடாது கிருஷ்ணனுடைய தியானத்திலேயே இருப்பாராம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அர்ஜுனன் தான் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருங்கவே இல்லை. அர்ஜுனனை விட மிகவும் முக்கியமானவராக கிருஷ்ணன் கருதியது அந்த பீமசேனனை தான். பீமசேன மகாராஜாவை தான் முக்கியமாக கருது. அவரும் பீமசேன மகாராஜும் எந்த நேரத்திலையுமே கிருஷ்ணனுடைய தியானத்தை கைவிட்டதே இல்லை. ஸோ அது மாதிரி பகவரினா பகாசுரனை கொன்ற பீமசேனன் அர்த்தம். அவ்வளோதான். வைரின்னா எதிரி, பகானா பகாசுரன். பகாசுரனுக்கு எதிரியான பீமசேனனை போல என்னால் உன்னை தியானம் செய்ய முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு யோகி தெரியலப்பா, என்னால் முடியாது. தேவகி அந்த முத்து செலு அறியணும். அதாவது குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாமளே வீட்டில் குழந்தை பிறகுது, 1 வயசு கொட்டி குழந்தைய ரொம்ப கொஞ்சம், 1 வயசு வரைக்கும் கொஞ்சம், 3 வயசு வரைக்கும் கொஞ்சம், 4 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம், 5 வயசு ஆனப்பறம் என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறோம். அதே 10 வயசு 14 ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அப்பாவுக்கு எதிரியே ஆகிடுறான். அவ்வளோதான் இல்லையா? பசங்க 14 வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டக் ஆஃபர் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் யாராவது குழந்தைய கொஞ்சிக்கிறோமா? நம்ம தாயாவது கொஞ்சிக்கிறாளா? பாசம் இருக்கும், பாசம் இல்லாமல் இல்லை, ஆனால் கொஞ்சம் முடியாது. ஆனால் தேவகி முதலாக அந்த கிருஷ்ணனை சந்திக்கும் போது அவனுக்கு 13-14 வயசு. அந்த பாலகனை இவர் பிறந்த குழந்தையை போல கொஞ்சுகிறாள். அவளுக்கு வந்து குழந்தைய பெற்றதுலேருந்து குழந்தைய பார்க்கவே இல்லை, 13-14 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே இருக்கு அந்த பாசம். அப்போ அந்த 14 வயது 13 வயது பாலகனை கூட ஒரு பிறந்த குழந்தையை நாம் எப்படி கொஞ்சுவோமோ அது போல கொஞ்சுகிறாள். அதுக்கும் ஒரு தகுதி வேண்டும். ஸோ அது மாதிரி அந்த தேவகி மாதிரி உன்னை என்னால் கொஞ்சவும் முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாது. அதனால் நீ அவர்களுக்கு ஏன் பாரு இல்லைன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் உன்னுடைய நினைவு அகலாவது இருக்க எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய கருணை தான் வேணும், வேற ஒன்றுமே வேணாம். உன்னுடைய கருணை இருந்தால் போதும் அப்படின்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். கருடன் அந்ததி பொத்து திருகலு அறியே. கருடன் என்ன பண்ணுறாரு? நீ எங்கே போனாலும் முன்னை முதுகிலே சுமந்து கொண்டு பறந்து செல்கிறார். இந்த மாதிரி எதாவது பண்ண முடியும்? என்னால் பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியாது. ஸோ நீ அந்த கருடனுக்கு நீ ரொம்ப க்ளோஸர், அருணுக்கு அருள் புரியாருன்னா அர்த்தம் இருக்குப்பா. அவர் உன்னை எப்போ பார்த்தாலும் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறார். அந்த மாதிரி என்னால் பண்ணாது. அப்போ நீ எனக்கு அருள்னா என்ன பண்ணணும்? ஒன்றே ஒன்று, உன்னுடைய கருணை தான். ஸோ அது மாதிரி கருடன் மாதிரி என்னால் உன்னை தூக்கி அலையவும் முடியாது. கரியலு அறியே கரிராஜன் அந்தே, ஆதி மூலமே அப்படின்னு அந்த யானை கதிரை சொல்லியா அந்த முதலை பிடிக்க வருகிறது. அந்த கரிராஜனுடைய காலை முதலை பிடித்து விடுகிறது. அப்போ அந்த யானை என்ன பண்ணுது? ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு நீயே சரண் அப்படின்னு ஆதி மூலமே கத்துது. அந்த சவுண்ட் அவர் காதில் கேட்டவொடனே அங்கேருந்து பறந்து வராரு அதை காப்பாற்றுறதுக்கு. துடிதுடினே பந்து அப்படின்றாரு கோபாலதாசர். செருகு செரிமாறதே துடிதுடினே பந்தா அப்படின்றாரு. அதாவது இந்த மேல் வசனம் இருக்கு பாருங்க, அது நகர்ந்துடுச்சு, அதை கூட சரி பண்ணிக்கலையாம். அவ்வளோ அவசரமாக ஓடி வராரு. கூப்பிட்டுட்டார், கரிராஜன் கூப்பிட்டாச்சு. கஜேந்திர மோட்சம், கஜேந்திரன் வந்து அழிச்சிட்டார். ஆதிமூலா அப்படின்னு கூப்பிட்டாச்சுன்னு அவர் என்ன பண்ணாராம்? லக்ஷ்மிகு ஹேளதே அப்படின்றாங்க தாசர். ஒய்ஃப் எங்கே போகிறேன்னு லக்ஷ்மிகிட்ட கூட சொல்லலையாம்.
இந்த மேல் அங்கவஸ்திரத்தை கூட சரியாக்கிக்கலையா, அங்கேருந்து பறந்து வரார் கருடன் ஏறி காப்பாற்ற விட்டுறதுக்காக. ஸோ அப்படி ஒரு அந்த கரை, அது கூவுதல் அது. ஸோ அது மாதிரி உன்னை கூப்பிட்டு என்னை உன்ட்ட வர வைக்க முடியுமான்னா முடியாதுப்பா, என்னால் அந்த அளவுக்கு எனக்கு யோகிதை இல்லை. இந்த யானை கஜேந்திரன் ஒரு முறை ஆதி மூலமே கத்தனோட நீ வந்த பாரு, அந்த அளவுக்கு கூப்பிடுற அளவுக்கு யோகிதை எனக்கு இல்லை. வரகபியந்தே தாசியவ மாடல் அறிய, அந்த அனுமனை போல உனக்கு தாசனாக என்னால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் உன்னுடைய தாசனாக இருக்கக்கூடிய யோகிதை எனக்கு இல்லை. ஏதோ உன்னை நம்பியிருக்கேன், காலில் சரணாகதி அடைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த ஹனுமன் அளவுக்கு அவ்வளோ பெரிய தாசனான்னா, ஏன்னா நவவித பக்தியில் தாசத்துக்கு யார் உதாரணமே? அந்த ஹனுமன் தான் இல்லையா? நவவித பக்தியில் தாசம் அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணமே அந்த ஹனுமன் தான். ஸோ அந்த மாதிரி என்னால் தாசத்துவம் பண்ண முடியுமா? முடியாது. சிறியந்தே நெரது மோகிசலு அறியே, உன்னை மோகங்கொள்ளம் செய்யும் அளவுக்கு அந்த லக்ஷ்மி உன்னை மோகம் கொள்ள செய்கிறார் இல்லையா, அது மாதிரி உன்னை நெருங்கி உன்னை மோகங்கொள்ளம் செய்ய அளவுக்கு எனக்கு யோகித்து இருக்கான்னா அதுவும் கிடையாது. லக்ஷ்மி அளவுக்கு உன்னை என்னால் மோகிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதனால ரங்கா கருணிசோ ரங்கா, நீ எனக்கு கருணை தான் புரிய வேண்டும். ஹகலு இருளு நின்ன கருணை நின்ன ஸ்மரணை மறையதந்து கருணிசோ, எனக்கு அவுட் ஆஃப் மெர்சி தான், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த தகுதியும் இல்லை. உனக்கு கருணை இருந்தால் எனக்கு அருள் புரியப்பா அப்படின்றார். அதுதான் சரணாகத தத்துவம் நம்முடைய புரந்தரதாசர் செய்கிறார். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம். அவருடைய அங்கிதமான புரந்தர விட்டலா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலை அவர் முடிக்கிறார். பலியந்தே தானவோ கொடலோ அறிய, அந்த மகாபலிக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு 3 உலகத்தையும் கேட்கும் பொழுது மகாபலிக்கு நல்லாவே தெரியும் இவர் என்ன முடிக்க தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு. 3வது அடி என்ன செய்வார்னு அவருடைய சொல்கிறாரு, அவருடைய அசுரகுரு சொல்கிறாரு, பண்ணாத தானம் பண்ணாதேன்றாரு. அதையும் கேட்காம என்ன பண்ணுறான், 3 உலகங்களையும் 3 அடி மண்ணை தானமாக கொடுக்குறான். ஸோ அது போல் ஏதாவது தானம் பண்ண முடிய யோகிதை இருக்கான்னா அந்த பலி மாதிரி தானம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகிதையும் என்கிட்ட இல்லை. பக்தி செலவனு அறியே பிரகலாதனந்தே, திருடபக்தி, திருடபக்திக்கு யாரு? பிரகலாதன் தான். நீ ஆற்றுல போடு, கடலில் போடு, தீயில போடு, விஷத்தை கொடு, பாம்பு கிட்ட விடு, யானை காலை மிதிக்கு, என்ன வேணா பண்ணு, நாராயணன் நாமத்தை நான் விடவே மாட்டேன்னு சலான்னா என்ன? பிடிவாதம். அந்த பிடிவாதத்துடன் ஹரிநாமத்தை விடமாட்டேன், ஹரிபக்தியை விடமாட்டேங்கிற அந்த சலம் இருந்தது இல்லை, பிடிவாதம். அது மாதிரி பிடிவாதம் எனக்கு இருக்குன்னா இல்லைப்பா, அந்த அளவுக்கும் பிடிவாதம்லாம் எனக்கு கிடையாது. பிரகலாதனந்தே பக்தி செலவனும் அறியே, என்னால் அதுவும் பண்ண முடியாது. ஒலிசலு அறியே அர்ஜுனனந்தே சகனாகி, சரிப்பா இதெல்லாம் தான் என்னால் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெண்டாவான்னு இருக்கலாமா அவன் கூட இல்லையா, அதுவும் ஒரு விதமான வகை இல்லையா. சகா ஆல்சோ ஒரு நவவித பக்தியில் அதுவும் ஒன்று. அதுக்கு யார் உதாரணம்னா அர்ஜுனன் தான். ஸோ நீங்கள் இறைவனை பக்தி செய்யும் பொழுது இறைவனை உங்களுடைய தோழனாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா. பாரதியார் அதானே சொல்கிறாரு, கண்ணனன் வேலைக்காரன், கண்ணனன் காதலன், கண்ணனன் தோழன். அது மாதிரி இறைவனை எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். ஸோ அது மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அவரை ஒரு தோழனாக ஏற்றுக்கணும். ஸோ அது மாதிரி உன்னை ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சிநேகிதனாக, சகாவாக ஏற்றுக்கொள்ள யோகிதை இருக்கான்னா அதுவும் எனக்கு இல்லை. ஸோ இது எதுவுமே எனக்கு இல்லாதப்போ சலகோ தேவர தேவா சிறி புரந்தர விட்டலா, நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும். இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மாதிரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். எனக்கு உன்னுடைய நினைவு பகலும் இரலும் அகலாது இருக்க வேண்டும். அதற்கு நீ என்ன பண்ணணும், கருணை புரிய வேண்டும். கருணிசோ ரங்கா சலகோ தேவர தேவா, எனக்கு உதவி புரியப்பா, தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கியதே என்னுடைய இஷ்ட தெய்வமான புரந்தர விட்டலனே, உன்னுடைய சிந்தையானது என்னுடைய மனதை விட்டு அகலாது இருக்க நீ எனக்கு கருணை புரிய வேண்டும் அப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். ஸோ இது போல நாமும் ஒரு சரணாகதத்தை இறைவனுக்கு அளித்து இறைவனையே சரணடைந்து பக்தி செய்து முக்தியை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். சண்மந்தாய நமஹ.